கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு என் அன்பின் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நிச்சயமாக இந்த புதிய வருடம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் கவலைகள் மாறும், நெருக்கங்கள் மாறும், வியாதிகள் மாறும். கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 2025 உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஜெபங்களுக்கு தேவன் பதிலை கொடுப்பார். ரேமா ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனத்தை உங்கள் மத்தியில் நான் எடுத்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நாகும் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லியிருக்கிறது: இப்போதும் நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் 2 ஆசீர்வாதங்களை 2025 கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எழுதப்பட்டிருக்கிறது, அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். முதலாவது பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நுகத்தை முறித்து. நிறைய பேர் உங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கலாம், தவறான காரியங்களை உங்கள் மேலே சொல்லி கொண்டிருக்கலாம். நீ எனக்கு இப்படி செய்து விட்டாய், தவறுதலாக செய்து விட்டாய் என்று உங்களை குறித்து மோசமாக பேசிக் கொண்டிருக்கலாம். அவனுடைய நுகங்களை, அவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற போராட்டங்களை கர்த்தர் உடைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது யார் எப்படி சொன்னாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை இந்த 2025 உயர்த்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சகையனுடைய வீட்டிற்குள்ளே கடந்து வருகிறார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இயேசு கிறிஸ்து ஏன் இவனுடைய வீட்டிற்கு செல்ல வேண்டும், ஏன் இப்படிப்பட்ட ஒருவனுடைய வீட்டிற்கு இயேசு கிறிஸ்து செல்ல வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் எப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ளே வந்தாரோ, அந்த வீடு தலைகீழாக மாற்றப்பட்டது, துன்பங்கள் மாற்றப்பட்டது, துயரங்கள் மாற்றப்பட்டது. அந்த வீட்டின் மேலிருந்த ஒரு நுகம், ஒரு தவறான ஒரு பேச்சை ஆண்டவர் தலைகீழாக மாற்றினார். அதே போல உங்க வாழ்க்கையில ஆவியானவர் வரும் பொழுது, இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில் அசைவாடும் பொழுது, உங்க மேல போன வருஷம் 2024 பல பேர் தவறுதலாக குற்றம் சாட்டி இருக்கலாம். 2024 உங்களை குறை சொல்லி இருக்கலாம். 2024 உங்களை தவறுதலாக ஏளனமாக பேசி இருக்கலாம். ஆனால் 2025 ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய நுகத்தை தேவன் முறிப்பார். நெருக்கப்பட்டு பாரத்தோடு இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து தெளிவாக சொல்லுகிறார், 2025 நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம், நீங்கள் நினைக்கிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக செய்து முடிக்க, உங்கள் மேல் இருக்கிற குற்றச்சாட்டுகளை, உங்கள் மேல் இருக்கிற தவறான பெயரை ஆண்டவர் மாற்றுவார். நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுப்பார். 2025 ஆசீர்வாதமாக இருக்கும். வேகமாக 2வது காரியத்திற்குள்ளே நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். உன் கட்டுகளை அறுப்பேன். 2024 நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம், வியாதி என்கிற கட்டில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, போராட்டம் என்கிற ஒரு கட்டு, பிரச்சனை என்கிற ஒரு கட்டு, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், இது எல்லாத்தையும் சமாளித்து 2025 முதல் நாளுக்குள்ளே நான் காலடிகளை எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த வருடமாகிலும் என்னுடைய வாழ்க்கையில் கட்டுகள் மாறாதா? ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கட்டுகள் மாறும், தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கட்டுகள் மாறும், தேவனை துதிக்கிற பிள்ளைகளுக்கு கட்டுகள் மாறும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆண்டவர் 2 ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருகிறார். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உங்கள் மேல வைத்திருக்கிற நுகங்களை, அவர்கள் உங்க மேல வைத்திருக்கிற தவறான பேச்சுகளை கர்த்தர் மாற்றுவார். 2வதாக பார்க்கிறோம், உங்கள் கட்டுகளை தேவன் உடைக்கிற தேவனாக இருக்கிறார். லேகியோன் என்று ஒரு மனுஷன் இருக்கிறான். ஆண்டவர் அவனிடத்திலே வருகிறார். நீ யார் என்று கேட்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் தனியாக இல்லை, நாங்கள் ஒரு பெரும் கூட்டம் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு ஜனங்களுடைய வாழ்க்கையில போராட்டங்களை பார்க்கும் பொழுது ஒரு சின்ன வியாதி மட்டும் வந்துட்டு போகல, குடும்பம் முழுவதும் பிரச்சனைகள், வாழ்க்கை முழுவதும் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் யாருக்கு விடுதலை கொடுக்கிறார் தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு. லேகியோன் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த மனிதரை விட்டு போ, பிசாசே வெளியே போ என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை அந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை கொடுத்தது. இந்த வார்த்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உலகத்தில் எங்கே போனாலும் கிடைக்காத ஒரு சமாதானத்தை தேவ வசனம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த வருஷத்தில் ஒரு பொருத்தனை பண்ணுங்க தகப்பனே, நான் உங்களுடைய சமூகத்தில் காத்திருப்பேனப்பா, உங்களுடைய வசனத்தை தியானிப்பேன் தகப்பனே, உங்களுடைய கிருபையில் என்னை நீ மறைத்து கொள்ளும் என்று கேட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களையும் கர்த்தர் உயர்த்த
வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். 2 காரியங்கள் வேத புஸ்தகத்திலிருந்து பார்த்திருக்கிறோம். 2025 கர்த்தர் உங்களுக்காக செய்ய போகிறது, மற்றவர்கள் உங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். 2வதாக பார்க்கிறோம், உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சொல்லுகிறார். நிச்சயமாக எப்படிப்பட்ட கட்டுகளாக இருந்தாலும் கர்த்தர் உடைக்க வல்லவராக இருக்கிறார். எல்லா வருடங்களும் வசனத்தை கேட்கிறோம். புது வருஷம் வந்தாலே வாக்குத்தத்த வசனம் என்ற பல செய்திகளை கேட்கிறோம். பலர் நினைக்கிறோம், போன வருஷமும் இதே போல வார்த்தையை கேட்டோம், ஆனால் 2024 எந்த மாற்றமும் இல்லையே, 2025 எப்படி மாறிவிடப் போகிறது, 2 வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் பலிக்குமா என்று நீங்கள் இந்த வார்த்தையை ஒரு கேள்விக்குறியோடு கேட்டுக்கொண்டிருக்கலாம். வேத புஸ்தகத்தில் கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்காக தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள். இது மாத்திரமல்ல, இன்றைக்கு எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். இதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்தது தான். இது உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் முட்டங்கால் போட்டு, ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டிருக்கிறோம், இன்றைக்கு மாத்திரமல்ல, 1ஆம் தேதி மாத்திரமல்ல, டிசம்பர் வருகிற வர, டிசம்பர் கடைசி நாள் வர தேவனுடைய சமூகத்தில் யாக்கோபு கேட்கிறது போல, நீர் என்னை ஆசீர்வதிக்கிறவரை நான் உண்மை விடுவதில்லை என்ற ஒரு வைராக்கியத்தோடு நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாய் இந்த வருஷத்தின் கடைசியில கர்த்தர் உங்களை உயர்த்த, அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். வசனம் சொல்லியிருக்கிறது, ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். இந்த 1ஆம் தேதி நீங்கள் கலக்கத்தோடு பாரத்தோடு எத்தனையோ விதமான போராட்டங்களோடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிச்சயமாக ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், தேவன் உங்கள் கட்டுகளை உடைப்பார். எதிர்பார்க்கிற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். நீங்கள் நம்புகிற காரியம் அவராலே ஆகும். அவர் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் என்று வாழ்த்துகிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆவியானவரே, 2025 முதல் நாள் முதல் நேரத்தில் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுடைய காயங்களை ஆற்றுகிற தேவன். பலர் எங்கள் மேலே ஒரு நுகத்தை வைத்திருக்கிறார்கள். ஆண்டவரே, தவறான பேச்சுகளை எங்கள் மேலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீர் எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும். ஆண்டவரே, எத்தனையோ கட்டுகளோடு 2024 2025 கால்களை எடுத்து வைத்திருக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் ஒரு விடுதலையை தாரும். ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய விடுதலை, சமாதானம், ஆண்டவரை செழிப்பு கடந்து வர தேவன் கிருபை செய்யும். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் 2025 ஒரு விடுதலையின் வருஷமாக காணப்பட தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவருடைய கண்ணீரை கர்த்தர் துடையும். அப்பா ஆண்டவரை, ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாக மாறட்டும். தாழ்த்தி தருகிறோம். 2025 ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாய் இந்த வருடம் 2025 உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்கள் கட்டுகளை தேவன் உடைப்பார், உங்கள் கவலைகளை மாற்றுவார். ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.